இன்னைக்கு திகில் நேரத்துல நான் சொல்லப் போற கதை என்ன கதைன்னா, இது வந்து நான் பிரைமரி ஸ்கூல் படிக்கிறப்போ நடந்த கதை. என்னன்னா, இது வந்து மலேசியால தான் நடந்துச்சு. ஆனா நான் எந்த இடம்னு சொல்ல விரும்பல. அப்ப அந்த ஸ்கூல் நான் படிச்சுட்டு அப்ப நான் வந்து 4ஆம் ஆண்டு படிக்கிறப்ப, ஒரு அக்கா வந்து 5ஆம் ஆண்டு படிச்சாங்க. 5ஆம் ஆண்டுனா அப்போ வந்து அவங்களுக்கு 11 வயசு. எல்லாம் வந்து ஸ்கூல் முடிஞ்சோனே வீட்டுக்கு போயிருவாங்க. ஆனா, ஆ 5ஆம் ஆண்டு, 6ஆம் ஆண்டு ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் நடக்கும். அப்போ வந்து அந்த அக்கா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து 2 மணிக்கு கிளாஸ்னாக்கா, நடுவுல வந்து 1 மணி நேரம் கேப் அந்த மாதிரி இருக்கும் சாப்பிட்டு வர்றதுக்கு. அப்போ அந்த அக்கா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க கிளாஸ்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒய்ஜா போர்ட் விளையாண்டுருக்காங்க. ஒய்ஜா போர்ட்னா ஏபிசிடி இசட் வரைக்கும் இருக்கும். எஸ், நோன்னு வச்சு அந்த பேய் கேம் எல்லாம் விளையாடுவாங்கல்ல. நெறைய தடவ நம்ம இத கேள்விப்பட்டுருப்போம். எல்லா ஸ்கூல்லயும் விளையாடுறதும் நம்ம கேள்விப்பட்டுருப்போம். அது வந்து ஒரு ஒரு காமனான விஷயமா ஆயிருச்சு. அதே மாரி இவங்களும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா என்ன அவங்க பண்ணிட்டாங்கன்னா, நார்மலா ஸ்டூடண்ட்ஸ் விளையாடுறப்ப ஒரு ஷில்லிங் காசு வச்சு அப்படிதானே விளையாடுவாங்க. ஆனா இவங்க வந்துட்டு அ எங்க பார்த்தாங்கன்னு தெரியல. அப்பவே வந்துட்டு 11 வயசுலயே வந்து ரத்தத்த வச்சு விளையாண்டா தான் பேய் உண்மையா வரும். அப்பதான் நம்ம பேய் கூட பேச முடியும்னு சொல்லிட்டு, அந்த அக்கா என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேரு. அப்போ எல்லாமே கேர்ல்ஸ் தான். அப்போ அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, கையில ரத்தத்த வேட்டி வச்சா வீட்டுல கையில காயம் இருந்தா கண்டுபிடிச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு, கால்ல உள்ள விரல்ல வந்து ஊக்க வச்சு குத்தி, காயம் வர வச்சு, அவங்க வந்து அந்த ரத்தத்த எடுத்து அந்த அந்த ஷில்லிங் காசு மேல வச்சாங்களா, இல்ல அந்த அவங்க பாட் வந்து எடுத்துட்டு வரல. சொந்தமாவே பேப்பர்ல வரைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து அந்த மாரி கால்ல ஊக்கு வச்சு குத்தி, அத எடுத்து ரத்தத்த எடுத்து அந்த ஷில்லிங் மேல தான் வச்சாங்கன்னு நெனைக்கிறேன். வச்சுட்டு கேம் விளையாண்டுருக்காங்க. விளையாண்டப்போ அவங்க என்னென்ன கேள்வி கேட்டாங்கன்னுலாம் எனக்கு தெர்ல. ஆனா அவங்க வந்து முக்கியமா கேட்டது என்னன்னா, இதுதான் அவங்க சொன்னாங்க. என்ன கேட்டாங்கன்னா, "நீங்க உண்மையாலே இருக்கியா? இருக்கனா வந்து வந்து உன்னோட உருவத்த காட்டு. நாங்க பார்க்கணும். நாங்க அப்பதான் நம்புவோம். இந்த கேம் விளையாண்டா இந்த மாரி நடக்கும், நடக்காதுன்னு. இதெல்லாம் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லன்னு" சொல்லிட்டு அவங்க வெடச்சிருக்காங்க. ஏன்னா, அவங்க அந்த கேம் விளையாடுறதுக்கான மெயின் ரீசனே என்னன்னா, இந்த மாரி கேம் விளையாண்டா ஒண்ணும் நடக்காது. அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, இவங்களும் நெறைய தடவ இந்த மாரி கேம் விளையாண்டுருக்காங்க. ஆனா ரத்தத்த வச்சதில்ல. சும்மா விளையாண்டுருக்காங்க. ஒண்ணுமே நடந்ததில்ல. அப்ப அவங்களுக்கு அந்த மாரி ஒரு எண்ணம். அப்புறம் விளையாண்டு முடிச்சுட்டு ஒண்ணுமே நடக்கல. நடக்கலன்னோனே அப்புறம் கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டாங்க எல்லாருமே. ஆனா, அந்த அன்னைக்கு தான் அந்த அக்காவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வித்தியாசமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. வித்தியாசம்னா, யாரோ அவங்க கூட இருக்கிற மாரியே ஒரு ஃபீல் இருக்குமாம். பார்த்தீங்கன்னா, இப்ப யாராவது நம்மள பார்க்குறாங்கன்னா, நம்மளுக்கு ரியலைஸ் பண்ணி நம்ம திரும்பி பார்ப்போம்ல. ஆ அது வந்து உண்மையாலே நம்மள ஆளு பார்க்குறப்போ, இது வந்துட்டு அங்க யாருமே இல்லாதப்ப கூட, அந்த அக்காவுக்கு வந்து அவங்கள யாரோ பார்க்குற மாரியே ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ அந்த அக்கா வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்டலாம் ஒண்ணும் சொல்லல. அவங்களுக்கு வந்து பயம் எடுக்க ஆரம்பிச்சுருச்சு. ஏன்னா, அவங்க தானே அந்த கேம் விளையாண்டாங்க. அவங்க கேம் விளையாண்டது ஃபேமிலிக்குலாம் யாருக்குமே தெரியாது. ஸ்கூல்ல டீச்சர்ஸ்க்கும் தெரியாது. அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். இந்த அக்காக்கு மட்டும் தான் இந்த மாரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா, மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டப்போ, அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு இதுவுமே நடக்கல. அப்புறம் வந்துட்டு ஒரு நாள் அந்த அக்கா வந்து அவங்க வீட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியல. மறுநாள் அந்த அக்கா ஸ்கூலுக்கு வரப்போ முடி வந்து கட்டையா வெட்டியிருக்காங்க. அந்த அக்கா முடி நீட்டா இருக்கும். கட்டையா வெட்டியிருந்தாங்களாம். அப்போ எல்லாமே கேட்டுருக்காங்க. டீச்சர்ஸ்லாம் கூட கேட்டுருக்காங்க. "ஏன் நீட்டா இருந்த முடிய வெட்டிட்ட?" அப்படின்னு சொல்லிலாம் கேட்கிறப்போ, அந்த அக்கா வந்து ஒண்ணுமே சொல்லல. அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து ஏத்திட்டு போறதுக்கு வருவாங்கல்ல, அப்ப கேட்டப்ப தான் அவங்க பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, "இல்ல, என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நேத்து திடீர்னு கத்தரிக்கோல் எடுத்து முடியெல்லாம் சொந்தமாவே வெட்டிக்கிச்சு. அசிங்கமா ஆயிருச்சு. முடி மேல கீழன்னு. அதனால தான் நாங்க கடையில கூட்டு போய் கட்டையா வெட்டிட்டோம்." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத கேட்டோனே டீச்சருக்கே, "ஆமாவா? ஏன் அந்த மாரி பிஹேவ் பண்ணுச்சுன்னு?" கேட்டப்போ, அவங்களுக்கும் தெரியல. "ஏன்னே தெரியல." அப்படின்னு சொல்லி என் பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. சொல்லி முடிஞ்சு மறுநாள் கிளாஸ்ல அந்த அக்கா வந்து ஹிஸ்டீரியா வந்த மாரி கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. செம்ம கத்து கத்துனாங்க. அவங்க கத்துறது பக்கத்து கிளாஸ்ல இருக்க எங்களுக்கு எல்லாத்துக்குமே விளங்குனுச்சு. அந்த மாரி ஹிஸ்டீரியா வந்த மாரி கத்துனாங்க. கத்துனோனே அவங்க பேரண்ட்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணிட்டாங்க. டீச்சர்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. நாங்களே கூட வெளிய தான் நின்னுட்டு பார்த்தோம். அந்த அக்கா வந்து எப்படின்னா, லிட்டரலி பேய் புடிச்சா கத்துவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஆ அந்த மாரி கத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள வேற கிளாஸ் தனியா ஒரு எம்ப்டி கிளாஸ் இருந்துச்சு. டீச்சர்ஸ் எல்லாமே அங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போயிட்டு அவங்க சமாதானப்படுத்த ட்ரை பண்ணப்போ முடியல. அப்ப வந்து அந்த ஸ்கூல் பக்கத்திலேயே வந்து ஒரு கோயில் இருக்கும். அப்ப அந்த கோயில்ல வந்து இந்த பிள்ளை அலற சத்தம் கேட்டு அங்க உள்ளவங்க, இந்த சாமியார் எல்லாமே வந்தோனே, அப்புறம் அவங்க வச்சு பார்க்குறப்ப தான் சொல்லியிருக்காங்க, இல்ல இது வந்து வேற பிரச்சனைன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் அந்த பிள்ளையோட கூட்டாளி பிள்ளைங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கேம் விளையாண்டுச்சுங்கல்ல, அதுங்கலாம் வந்து இந்த மாரி சொன்னுச்சுங்களாம்.
அப்பதான் வந்து இந்த கேம வந்து ஒண்ணா விளையாண்டாங்கல்ல, அந்த பிள்ளைங்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க டீச்சர்ஸ் கிட்ட. இந்த மாரி வந்து நாங்க அந்த மாரி கேம் விளையாண்டோம். அதுக்கப்புறம்லேருந்து தான் இந்த பிள்ளை வந்து ஒரு மாரி எங்ககிட்டலாம் பேசுறத நிப்பாட்டிட்டு, அது சொந்த உலகத்துல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா நாங்களே பார்த்தப்ப கூட அந்த அக்கா வந்து ஒரு மாரி யாருக்கிட்டயுமே பேச மாட்டாங்க. ஃபேஸ் வந்து அப்படியே மொறச்சுக்கிட்டு இருக்கிற மாரியே தான் இருக்கும். யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. அமைதியாவே தான் இருப்பாங்க. திடீர்னு தான் அவங்க அந்த மாரி கத்த ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாரி சொன்னோனே, கடைசில அவங்க அம்மா, அப்பாலாம் வந்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க சாமிலாம் கூப்பிட்டு வச்சு, போய் கோயில்ல சாமிலாம் கும்பிட்டப்போ, அந்த பிள்ளை, அந்த அக்கா கோயிலுக்குள்ள போவே மாட்டேன்னு சொல்லிட்டு, அடம் புடிச்சுக்கிட்டு வெளியே நின்டாங்க. இழுத்தாலும் போல. அதுக்கப்புறம் அந்த அக்கா நார்மல் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா, அப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் அந்த அக்கா ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்ன போய் சாமி கும்பிட்டு தான் வருவாங்க கோயில்ல. சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா, ஒரு பிரச்சனையும் இருக்காது. இதுவே அவங்க கோயிலுக்கு போல அப்டின்னா, ஒரு மாதிரியா இந்த மாரி அப்படியே மொறச்சுக்கிட்டு அந்த மாரி இருக்க ஆரம்பிச்சுருவாங்களா? இப்ப இது வந்து பெர்மனன்ட்டா க்யூர் பண்றதுக்கு என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா வந்து நான் பார்த்த வரைக்கும் அந்த அக்கா ஒவ்வொரு நாளும் அவங்க அம்மா, அப்பா ஸ்கூலுக்கு வந்து விடுறப்போ, அவங்க அம்மா, அப்பாவும் சேர்ந்து அந்த அக்காவோட போயிட்டு கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு தான் அவங்க ஸ்கூலுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த அக்கா வந்து அந்த கேம் அறவே விளையாடுறதே இல்லன்னு சொல்லி நானு எனக்கு ஞாபகம் இருக்கு.